வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தொடர்ந்து சுதப்பும் ரஹானே. எப்பா சாமி, நீ தயவு செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி தொலை. இனிமேல் சிஎஸ்கே அணியில் ரஹானே இடம்பெற வாய்ப்பே இல்லை. அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்திருக்கும் ரஹானே அவர்கள் மோசமாக விளையாடி வருவது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சீசனில் ரஹானே அபாரமாக விளையாடி சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஆனால் ரஹானே தற்போது தொடர்ந்து ஃபார்ம் அவுட் ஆகி இருப்பதால் 35 வயதான ரஹானே ஏற்கனவே இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டு உள்ள நிலையில் ரஞ்சி கிரிக்கெட்டிலும் தடுமாறி வருகிறார். இந்த நிலையில் தான் சிஎஸ்கேவில் மீண்டும் இடம் பிடித்து தன்னுடைய ஃபார்மை ரஹானே மீட்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 7 போட்டிகளில் விளையாடி இருக்கும் ரஹானே ஒரு முறை கூட 50 ரன்களை தொடவில்லை. சில போட்டிகளில் அவர் நல்ல தொடக்கத்தை பெற்றாலும் அதனை பெரிய ஸ்கோராக மாற்றாமல் தடுமாறி வருகிறார். இதுவரை ஆர்சிபிக்கு எதிராக 27 ரன்கள், குஜராத்துக்கு எதிராக 12 ரன்கள், டெல்லிக்கு எதிராக 45 ரன்கள், எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக 35 ரன்கள், மும்பைக்கு எதிராக 5 ரன்கள், லக்னோவுக்கு எதிராக 36 ரன்கள் எடுத்து இருந்த ரஹானே தற்போது மீண்டும் லக்னோ அணிக்கு விளையாடிய போது 1 ரன்னில் ஆட்டமிழந்து உள்ளார். ரஹேனாவுக்கு லேசான காயம் இருக்கிறது. இதனால் தான் அவர் தொடக்க வீரராக களமிறங்குகிறார் என்று சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் ஹாசி அவர்கள் கூறியிருந்தார். இதனை கேட்டவுடன் ரசிகர்கள் கடுப்பாகி இருக்கிறார்கள். ரஹானேவுக்கு லேசான காயம் இருந்தால் அவரை ஏன் பிளேயிங் 11 சேர்க்கிறீர்கள் என்றும் அவருக்கு பதிலாக இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்றும் கேள்வி கேட்டு வருகிறார்கள். அதே போல ரஹானே உடல் தகுதி 100% நிரூபிக்கப்பட்டதாக அந்த போட்டியில் மைக்கேல் ஹாசி அவர்கள் கூறியிருந்தார். இதனால் மீண்டும் நடுவரிசையில் விளையாடுவார் என்றும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. மீண்டும் தொடக்க வீரராக களமிறங்கிய ரஹானே சிஎஸ்கே அணிக்கு நல்ல தொடக்கத்தை கொடுக்காமல் வெளியேறியிருக்காரு. இதனால் ரஹானே அணியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக வேறு இளம் வீரர்களையாவது இல்லை என்றால் வெளிநாட்டு வீரர்களாவது கொண்டு வந்து வர வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.